माया के अंतिम वार में भी ब्राह्मणों का किला मजबूती से खड़ा रहे, उसके लिए शिव बाबा के महावाक्य। மாயையின் கடைசி தாக்குதலிலும் பிராமணர்களின் கோட்டை உறுதியாக நிற்க வேண்டும். அதற்காக சிவபாபாவின் மகா வாக்கியங்கள். செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3189 3189। पांडवों और कौरवों के बीच युद्ध दिखाते हैं ना, और मुरली में ये बात आई कि पांडवों किसी से लड़ते ही नहीं, पांडवों किसी से लड़ते ही नहीं। பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் யுத்தம் காமிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? மற்றும் முரளியில் இந்த விஷயம் வந்திருக்கிறது என்னவென்றால், பாண்டவர்கள் யாரிடமும் சண்டையிட மாட்டார்கள் என்று. तो कैसे वो कौरवों से युद्ध किया, नान युद्ध किया ना पांडव। அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி கௌரவர்களோடு மகா யுத்தம் செய்தார்கள் என்று கேட்கிறார். और कौरवों की जो लड़ाई दिखाई है, பாபா சொல்கிறார், பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் எந்த சண்டை காமிக்கப்பட்டிருக்கிறதோ वो मनुष्य गुरुओं ने शास्त्रों में दिखाई है அதை மனித குருக்கள் சாஸ்திரத்தில் காமித்திருக்கிறார்களா, या भगवान ने कराई है? இல்லையானால் அதை பகவான் செய்திருக்கிறாரா? तो उसकी तो बात ही नहीं है। ஆகவே இங்கு அதற்கான விஷயமே இல்லை. शिव बाबा हमको किसी से लड़ना झगड़ना नहीं सिखाते। சிவ பாபா நமக்கு யாரிடமும் சண்டையிடுவதை கற்பிக்க மாட்டார். तो कहते हैं जो लड़ते हैं झगड़ते हैं वो निर्धन के हैं। அவர் என்ன சொல்கிறார் என்றால், யாரு சண்டையிடுகிறார்களோ அவர்கள் அனாதைகள் ஆவார்கள். उनका कोई धनी धोरी नहीं है। அவர்களுக்கு யாருமே தாய் தந்தை இல்லை. हम लोगों में भी குழந்தைகளாகிய நமக்குள்ளும் अगर लड़ाई झगड़ा होता है आपस में, ஒருவேளை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சண்டையிடுகிறோம் என்றால் तो इससे साबित होता है कि हम बाप के सूर्यवंशी बच्चे नहीं हैं। இதன் மூலமாக என்ன நிரூபணம் ஆகுகிறது என்றால், நாம் தந்தையோட சூரியவம்சி குழந்தைகள் இல்லை, कोई और धर्म में कन्वर्ट होने वाले हैं। வேற ஒரு தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறோம். तो आपस में जो सूर्यवंशी बच्चे हैं वो तो खीर खंड ही होकर के रहते हैं। ஆகவே சூரியவம்சி குழந்தைகள் யார் இருப்பார்களோ அவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் சேர்ந்து இருப்பார்கள். अगर वो भी खीर खंड होकर के नहीं रहेंगे ஒருவேளை அவர்களும் ஒன்றாக இல்லை என்றால் तो फिर राजधानी कैसे स्थापन होगी? பிறகு ராஜதானி எப்படி ஸ்தாபனை ஆகும்? बाकी जो शास्त्रों में लिखा है அதை தவிர சாஸ்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ वो शास्त्र में तो यहाँ की बातें ही लिखी हुई। அந்த சாஸ்திரத்தில் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ जो हम ब्राह्मणों के बीच में और धर्मों में कन्वर्ट होने वाली बीज रूप आत्माएं हैं, இங்கு நாம் பிராமணர்களின் நடுவில் யார் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய விதை ரூபமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ और धर्मों को जन्म देने वाली आत्माएं हैं, மற்ற தர்மத்திற்கு ஜென்மம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ वही आत्माएं धोखेबाज हैं। அந்த ஆத்மாக்கள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். वो यहाँ भी धोखा देंगी அவர்கள் இங்கு கூட ஏமாற்றத்தை தருவார்கள். और बेसिक में भी वही आत्माएं धोखा देती हैं। மற்றும் பேசிக்கில் கூட அந்த ஆத்மாக்கள் தான் ஏமாற்றத்தை தருகிறார்கள். ऐसा कोई कर्म न हो जो कुल का दीपक बुझ जाए। குலத்தின் விளக்கு அணைற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ऐसा कोई चलन न हो जो बाप दादा बच्चों में आशाओं की दीपक जगाते वह बुझ जाए। अव्यक्त பாப்தாதா குழந்தைகளின் மீது எந்த ஆசையின் விளக்கை ஏற்றி வைக்கிறாரோ அது அணைற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. वाणी 9 नवंबर 1969 पृष्ठ 1। शास्त्रों में पांडवों में कोई मतभेद नहीं दिखाया गया है, फिर भी சாஸ்திரத்தில் பாண்டவர்களுக்கு நடுவில் எந்த ஒரு வழி வேறுபாடையும் காமிக்கவில்லை. हम ब्राह्मणों की दुनिया में विष्णु पार्टी और अनेक पार्टियों के लोग कौन हैं जो पांडवों में से ही अलग होकर के गए हैं। அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்வான்ஸ் பார்ட்டியில்
பாண்டவர்களில் இருந்து தனியாகி விட்டு செல்லக்கூடிய விஷ்ணு பார்ட்டி இல்லையானால் வேற எந்த பார்ட்டி இருக்கிறது? அவர்கள் எல்லாம் யாரு? ये एडवांस में तो ब्राह्मणों की दुनिया में सब पांडव ही हैं। அதற்கு பாபா சொல்கிறார், பிராமணர்களின் உலகத்தில் அனைவருமே பாண்டவர்களா என்ன? कौरव कोई नहीं है, यादव कोई नहीं है। கௌரவர்கள் யாதவர்கள் யாருமே இல்லையா என்ன? एडवांस की दुनिया में जो आते हैं एडवांस की दुनिया में भी बीज रूप आत्माएं हर धर्म की हैं। அட்வான்ஸ்னுடைய உலகத்தில் கூட விதை ரூபமான ஆத்மாக்கள் எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா? ये सब सूर्यवंशी हैं। இல்லையானால் அனைவருமே சூரியவம்சிகளா? हर धर्म की है। तो फिर எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார் என்று பதில் கொடுக்கிறார். அதுக்கு பாபா கேட்கிறார், அப்படி இருக்கும் பொழுது பிறகு तो केवल जो सूर्यवंशी है उन्हीं को सच्चा पांडव कहेंगे। बिल्कुल ஆகவே யாரு சூரியவம்சிகளாகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள் என்று சொல்ல முடியுமா? அதற்கு பாபா சொல்கிறார், ஆமா கண்டிப்பாக. सूर्य को फॉलो करें तो सूर्यवंशी, சூரியனை ஃபாலோ செய்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சூரியவம்சிகள். और देहधारियों को फॉलो करने लग पड़ते हैं उस सूर्यवंशी कैसे? மற்ற தேகதாரிகளை ஃபாலோ செய்ய தொடங்கி விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி சூரியவம்சியாக இருக்க முடியும்? माना जो यहाँ तो लक्ष्य ही है एक धर्म, एक राज्य, एक जाति। இங்கு லட்சியமே என்னவென்றால் ஒரு தர்மம், ஒரு ஜாதி, एक कुल, ஒரு குலம், एक भाषा। ஒரு மொழி. तो फिर ये सब बातें कहाँ से पैदा हो गई? அப்படி இருக்கும் பொழுது இந்த அனைத்து விஷயங்களும் எங்கிருந்து உருவாகி விட்டது? किसके द्वारा पैदा हो गई? யார் மூலமாக உருவாகியது? इधर में है? अनेक मत जो हाँ, जो अनेक मतांतर फैलाने वाले हैं யாரு நிறைய வழியை பரப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, और धर्मों में कन्वर्ट होने वाले हैं, மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ उन्हीं में हुई है। அவர்கள் மூலமாக தான் இது தொடங்கியது. फिर सूर्यवंशी अर्थात पांडव उन्हीं जो को कहेंगे झूठे होते हैं ना, कोई मतभेद ना हो। हाँ, जो झूठे होते हैं ना वो झूठ की भी फॉलो करने लग पड़ते हैं। யார் பொய்யானவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் பொய்யை தான் பின்பற்ற தொடங்குகிறார்கள். लिख करके देंगे स्टाम्प पेपर, ये हमारा बाप है। ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி தருகிறார்கள், இவர்தான் என்னுடைய தந்தை என்று. फिर फ्रंट में आ जाएंगे, பிறகு சண்டையிட தொடங்குகிறார்கள். फिर पूछते हैं लेकिन आपस में मतभेद அதற்கு பிறகு கேட்கிறார்கள். तो बहुत ही देखा जा रहा है। तो ये पांडव हैं सब। ஆகவே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வழி வேறுபாடு அதிகமாக இங்கு பார்க்கப்படுகிறது என்று கேட்கிறார். அதற்கு பாபா சொல்கிறார், இங்கு அனைவருமே பாண்டவர்களா என்ன? जो मतभेद पैदा करने वाले हैं वो पांडव हैं। யாரு வழி வேறுபாடை உருவாக்குகிறார்களோ அவர்கள் பாண்டவர்களா என்ன? आप तो पांडवों की बात कर रहे हैं। நீங்கள் பாண்டவர்களின் விஷயத்தை தான் கேட்கிறீர்கள். तो फिर ये पांडव माने पांडु पुत्र, பாண்டவ் என்றால் பாண்டு புதல்வர்கள், पंडा के पुत्र। பண்டாவினுடைய குழந்தைகள். पंडा माने जो रास्ता बताता है। பண்டா என்றால் வழிகாட்டி. कौन बताता है सच्चा रास्ता? உண்மையான வழியை யார் சொல்கிறார்? शिव बाबा। शिव बाबा सच्चा रास्ता बताता है, तो उसका प्रैक्टिकल रूप है कि नहीं है? बिंदी है। சிவபாபா தான் உண்மையான வழி சொல்கிறார். ஆகவே அவருடைய பிராக்டிக்கல் ரூபம் இருக்கிறதா, இல்லையானால் அவர் வெறும் மொழி புள்ளியா? प्रैक्टिकल रूप से। फिर उसको फॉलो करते हैं। பிராக்டிக்கல் ரூபம் இருக்கிறார் என்றால் பிறகு அவரை பின்படுத்துறோமா என்ன? फॉलो करना भी बता दिया, दो प्रकार से फॉलो करना है। ஃபாலோ செய்வதிலும் சொல்லிவிட்டார், ரெண்டு விதமாக ஃபாலோ பண்ணணும். एक कर्मणा में फॉलो करना है और एक आर्डर को फॉलो करना है। ஒன்னு செயல்களில் ஃபாலோ செய்ய வேண்டும், இன்னொன்னு ஆர்டரில் ஃபாலோ செய்ய வேண்டும். आर्डर में बाप को फॉलो करना है, கட்டளையில் தந்தையை ஃபாலோ செய்ய வேண்டும், कर्मणा में ब्रह्मा को फॉलो करना है। மற்றும் செயல்களில் பிரம்மாவை ஃபாலோ செய்ய வேண்டும். तो करते हैं। ஆகவே செய்கிறோமா? फिर वो पांडव कहाँ से हो गए? அப்படி இருக்கும் பொழுது பிறகு எங்கிருந்து பாண்டவர்கள் ஆகிவிட்டோம்? पांडव ही नहीं है तो मतमतांतर पैदा करेंगे ना। பாண்டவர்களே இல்லை என்றால் பிறகு வழி வேறுபாடை உருவாக்குவார்கள் இல்லையா? तो
तो ये तो संख्या बहुत ही कम होगी एडवांस पार्टी में जो जिनमें आपस में कोई मतभेद ही ना हो। ஆகவே அவர் சொல்கிறார் அட்வான்ஸ் பார்ட்டியில் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வழி வேறுபாடு இல்லாத எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். बिल्कुल பாபா சொல்கிறார் கண்டிப்பாக बीज रूप आत्मा है, யாரு விதரூபமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ वो सब धर्मों के बीज हैं, அவர்கள் அனைத்து தர்மத்தினுடைய விதைகளா न कि सिर्फ सूर्यवंशियों की बीज हैं। இல்லையானால் வெறும் சூரியவம்சினுடைய விதைகளா? सभी धर्मों हैं? और वो यहाँ प्रत्यक्ष भी அனைத்து தர்மத்தினுடைய விதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதற்கு பாபா சொல்கிறார் ஆமா, மற்றும் அவர்கள் இங்கு होते चले जाएंगे। பிரத்யக்ஷம் ஆகிக் கொண்டே செல்வார்கள், வெளித்தோன்றே செல்வார்கள், जो வெளித்தோன்றிக் கொண்டே செல்வார்கள். बच्चे आपस में लड़ते झगड़ते रहते हैं वो बच्चे हैं। எந்த குழந்தைகள் ஒருத்தரின் ஒருத்தருக்கு மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளா என்ன? वो निर्धन के हैं या धनी के हैं? அவர்கள் அனாதைகளா இல்லையானால் அவர்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா? वो तो निर्धन के हैं। அவர்கள் அனாதைகள் ஆகிவிட்டனர். किसको तुम बच्चा समझ लेते हो? ஆகவே பிறகு நீங்கள் யாரை குழந்தை என்று புரிந்து கொள்கிறீர்கள்? है? अभी नहीं कहना। शिव बाबा के बच्चे पांडव होते हैं। ஆகவே இப்பொழுது நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். சிவபாபாவினுடைய குழந்தைகள் பாண்டவர்கள் ஆவார்கள். तो आपस में कभी झगड़ते और लड़ते नहीं हैं। பாண்டவர்கள் ஒரு பொழுதும் ஒருத்தரின் ஒருத்தருக்கு சண்டையிட மாட்டார்கள், மோதிக்கொள்ள மாட்டார்கள். जो आपस में लड़ झगड़ के खलास हो जाने वाले वो कौरव और यादव संप्रदाय हैं। யார் ஒருத்தரின் ஒருத்தர் மோதிக்கொண்டு அழிந்து விடுகிறார்களோ அவர்கள் கௌரவர்கள் மற்றும் யாதவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். राक्षस संप्रदाय। ராட்சச சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். हमारी तो किसी से लड़ाई नहीं है। நம்மளுக்கு யாரோடையும் சண்டை இல்லை. आत्मा आत्मा भाई भाई वो ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரர்கள் ஆவோம். मुख से बोलते हैं हम हैं आत्मा तुम हो आत्मा आपस में भाई भाई। அவர்கள் வெறும் வாயால் சொல்கிறார்கள் என்னவென்றால் நானும் ஆத்மா நீங்களும் ஆத்மா, நாம் ஒருவரின் ஒருத்தருக்கு சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்று. तो प्रैक्टिकल कर्म दूसरा हो जाता है। அப்படி இருக்கும் பொழுது பிராக்டிகல் செயல் வேற ஒரு மாதிரி ஆகி விடுகிறது. आपस में लड़ते झगड़ते रहेंगे, लून पानी होते रहेंगे, ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோம். इसका मतलब बाप नहीं आया हुआ है फैसला करने के लिए। இதனுடைய அர்த்தம் என்னவாகிறது என்றால் தீர்மானம் செய்வதற்காக தந்தை வரவில்லை என்று. है? हाँ, विश्वास नहीं है इतना, இவ்வளவு நம்பிக்கை இல்லை. इसलिए बाप के फैसले के ऊपर अविश्वास करके खुद आपस में ही लड़ना झगड़ना चालू रखते हैं। தந்தையோடு தீர்மானத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் ஒருத்தரின் ஒருத்தர் சண்டையிட தொடங்குகிறார்கள். और जो आपस में ईर्षा दोष करते हैं तो उनका क्या होगा? वही है। அவர் கேட்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பொறாமை செய்கிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது என்ன ரிசல்ட் ஆகும்? ये लड़ाई झगड़ा ही तो है। பாபா சொல்கிறார் பொறாமையும் கூட சண்டையிடுவது தானே. लून पानी होना माने लड़ाई झगड़ा, ईर्ष्या द्वेष करना माने लड़ाई झगड़ा। பொறாமை செய்கிறார்கள் அப்படின்னாலும் அது சண்டையிடுவதாகிறது. कहाँ सहन शक्ति धारण करनी है, எங்கு சகிப்பு தன்மையை தாரணை செய்ய வேண்டும், कहाँ सामना करना है, எங்கு வந்து எதிர்கொள்ள வேண்டும், ये जज करने की पावर चाहिए। இந்த ஜட்ஜ் பண்ற பவர் தேவைப்படுகிறது. हर जगह मुकाबला नहीं करना होता है। எல்லா இடத்திலுமே எதிர்கொள்ள கூடாது. हर जगह सहन करने की जरूरत नहीं है। எல்லா இடத்திலும் சகிக்க வேண்டிய விஷயம் அவசியம் இல்லை. परख शक्ति तीखी होनी चाहिए। ஆய்வு செய்யும் சக்தி கூர்மையாக இருக்க வேண்டும். कहाँ सामना करना है और कहाँ सहन करना है, எங்கு சகிக்க வேண்டும் மற்றும் எங்கு எதிர்கொள்ள வேண்டும் वो भी हिसाब रखना है। அந்த கணக்கும் இருக்க வேண்டும். जो ब्राह्मण परिवार है, ब्राह्मण तो देवता बनने वाला। எந்த பிராமண குடும்பம் இருக்கிறதோ பிராமணர்களிலிருந்து தேவதையாக கூடியவர்களாக இருக்கிறார்களோ उसके सामने क्या करना है? அவர்களுக்கு எதிரில் என்ன செய்ய வேண்டும்? हैं?
अपने परिवार के अंदर छोटे छोटे बच्चे होते हैं, बच्चे को गोद में माँ बाप लेते हैं। தன்னுடைய குடும்பத்தில் சிறிய சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த சிறிய சிறிய குழந்தைகளை தாய் தந்தை தன்னுடைய மடியில் தூக்குகிறார்கள். आप उनको सर पर चढ़ाते हैं प्यार में। மற்றும் தந்தை அன்பில் வந்துவிட்டு தலை மேல தூக்கி வைக்கிறார். और बच्चा क्या करता है? उसकी नाक, उसके कान, उसके आँख, मुख, दाढ़ी नोच लेता है। அப்பொழுது குழந்தை என்ன செய்கிறது? அவருடைய கண்ணு, மூக்கு, வாய், மீசை இதையெல்லாம் இழுக்கிறது. तो बाप उस बच्चे के प्रति सहनशीलता का पाठ बजाता है। அப்பொழுது தந்தை அந்த குழந்தைக்காக சகிக்கும் பாட்டை செய்கிறாரா? यह सामना करता है, இல்லையானால் எதிர்கொள்கிறாரா? सहनशीलता का पाठ बजाता है। சகித்துக் கொள்கிறார். तो ये भी देखना है ஆகவே இதையும் பார்க்க வேண்டும். कि हम सामना करना या न करना, ये कहाँ करना है, कहाँ नहीं करना है। எதிர்கொள்ளணும், இல்லையானால் எதிர்கொள்ளக்கூடாது. இது எங்கு செய்யணும் மற்றும் எங்கு செய்யக்கூடாது. वो भी बुद्धि में अच्छी तरह बैठा हुआ। இது கூட புத்தியில் நல்ல விதமாக அமர்ந்திருக்க வேண்டும். कोई भी इस कल्याणकारी युग में परिस्थिति आती இந்த நன்மைக்கான யுகத்தில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி है तो उस परिस्थिति को न देख, वर्तमान को न देख, वर्तमान में भविष्य को देखो। ஆகவே அந்த சூழ்நிலைகளை பார்க்காமல், நிகழ்காலத்தை பார்க்காமல் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை பாருங்கள். मानो कोई दुख देता है व गाली देता है, இப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை யாராவது துக்கத்தை தருகிறார்கள், இல்லையானால் அவதூறம் செய்கிறார்கள், उसमें भी यह देखो कि मेरा कल्याण है। அதிலையும் என்னுடைய நன்மை இருக்கிறது என்று பாருங்கள். कल्याण यह है कि वह दुख अथवा गाली ही सुखदाता की याद के नजदीक लावेगी। அதுல என்ன நன்மை இருக்கிறது என்றால் அந்த துக்கம், இல்லையானால் அந்த அவதூறம் தான் நம்மளை சுகம் தர வல்லலிடம், அவருடைய நினைவிடம் கொண்டு வரும். बाहर के रूप से न देखो, வெளி ரூபத்தில் பார்க்காதீர்கள், कल्याण के रूप से देखो, நன்மையின் ரூபத்தில் பாருங்கள். तो कोई भी परिस्थिति न लगेगी। அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலை என்று தென்படாது. इससे अपनी उन्नति कर सकेंगे। இதன் மூலமாக தன்னுடைய உயர்வை செய்யலாம். अव्यक्त वाणी 23 जनवरी 1976 पृष्ठ 2 अंक। அவ்யக்த் வாணி தேதி 23 ஜனவரி 1976 पक्कम 2 கடைசியில். सेवा के फील्ड में जब हम हैं तो सहन करना है अपने परिवार के भांतियों के साथ। ஆகவே சேவையினுடைய ஃபீல்டில் எப்பொழுது நாம் இருக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய குடும்பத்தின் நபரோடு சேர்ந்து நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். जब अपने परिवार के भांतियों के बीच में हैं எப்பொழுது நாம் நம்மளுடைய குடும்பத்தின் நபருக்கு நடுவில் இருக்கிறோமோ तो सेवा भाव ऐसा होना चाहिए कि हम हर बात में सहन करने की स्टेज में रहें। அப்பொழுது இப்படிப்பட்ட சேவையின் பாவனை இருக்க வேண்டும். என்னவென்றால் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். और जो परिवार के नहीं हैं, மற்றும் யார் நம்மளுடைய குடும்பத்தின் நபராக இல்லையோ, हमारे ब्राह्मण परिवार के नहीं हैं, நம்மளுடைய பிராமண குடும்பத்தின் நபராக இல்லையோ, ब्रह्मा कुमार कुमारी नहीं बने हैं, பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகவில்லையோ, ब्रह्मा बाप को या भगवान बाप को जिन्होंने नहीं पहचाना है, பிரம்மா தந்தையை யார் வந்து அறிந்து கொள்ளவில்லையோ, वो जब विरोध करते हैं அவர்கள் எப்பொழுது விரோதம் செய்கிறார்களோ तो हमें उनका सामना करना है। அப்பொழுது நாம் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். सहन करके नहीं बैठ जाना है। उनकी 10 बातें हमें सुननी नहीं है। சகித்துக் கொண்டு அமரக்கூடாது. அவர்களின் 10 விஷயத்தை நாம் கேட்க கூடாது. उनको 10 बातें सुनानी है ज्ञान की। அவர்களுக்கு ஞானத்தின் 10 விஷயங்களை சொல்ல வேண்டும். अपोजिशन करके எதிர்கொள்ள வேண்டும். बाकी अपने परिवार वालों को ज्ञान सुनाने की बात नहीं है। அதை தவிர தன்னுடைய குடும்பத்தின் நபர்களுக்கு ஞானத்தை சொல்ல வேண்டிய விஷயம் இங்கு இல்லை. उन्हें तो स्नेह देना है, அவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், प्यार देना है,
अगर कोई ऐसी बात अपोजिशन की संस्कार की टकराव की आ जाती है ஒருவேளை சம்ஸ்காரங்கள் மோத வேண்டிய ஏதாவது ஒரு ஆப்போசிட்டான விஷயம் வருகிறது என்றால் तो सहन करना है। அப்பொழுது அங்கு சகித்துக் கொள்ள வேண்டும். यही ईश्वरीय सेवा है। இதுதான் ஈஸ்வரிய சேவையாகும். कहाँ सहन करना है, எங்கு சகித்துக் கொள்ள வேண்டும், कहाँ सामना करना है, எங்கு எதிர்கொள்ள वो வேண்டும், ईश्वरीय सेवा में ध्यान में रखने की बात है। இது जो ஈஸ்வரிய சேவையில் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் ஆகும். ईश्वरीय ज्ञान की बातों का विरोध करे, யார் ஈஸ்வரிய ஞானத்தின் விஷயங்களை விரோதம் செய்கிறார்களோ, श्रीमत के बरखिलाफ बात करने वाले को क्या समझो, ஸ்ரீமத்திற்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடியவர்களை என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். तो रावण संप्रदाय हमारा दुश्मन है। ராவண சம்பிரதாயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதில் கொடுக்கிறார்கள். அதற்கு பாபா கேட்கிறார், ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய எதிரிகளா या दोस्त है, இல்லையானால் நண்பர்களா? वो तो दुश्मन है। அவர்கள் எதிரிகள் ஆவார்கள். जब तक हमारी बात न माने, எப்பொழுது வரை நம்மளுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, जो शिव बाबा ने बात कही है वो हमारी बात को न माने, बाप की बात को न माने, எந்த சிவபாபா விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ, தந்தை விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ, அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் तब तक वो क्या है, அப்பொழுது வரை அவர்கள் யார் ஆவார்கள்? वो रावण संप्रदाय है। ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். और ये लॉ हाथ में नहीं उठाने की बात कहता है, वो कैसे लागू होता है? பிறகு அவர் கேட்கிறார், சட்டத்தை கையில் எடுக்க கூடாது, இந்த விஷயம் எப்படி இங்கு வருகிறது? वो ऐसे ही लागू होती है कि किसी को दंड देना, அது எப்படி இருக்கிறது என்றால், யாருக்காவது தண்டனை கொடுப்பது ये हमारा काम है, ज्ञानियों का काम है। இது நம்மளுடைய வேலையா, ஞானிகளின் வேலையா? ये दंड देना धर्मराज का काम है, இல்லையானால் தண்டனையை கொடுப்பது தர்மராஜனுடைய வேலையா? है? दुनिया सामना करना मना, தர்மராஜனுடைய வேலையாகும். है? सामना करना मना कैसे? பிறகு அவர் கேட்கிறார், எதிர்கொள்ளணும் என்றால் அது எப்படி எதிர்கொள்ளணும்? सामने आंख से भी किया जाता है, लाल लाल आंखें करके दिखा दी। எதிர்கொள்வது என்றால் கண்கள் மூலமாகவும் எதிர்கொள்ளப்படுகிறது. கண்களை मोटी मोटी गोल गोल, கண்களை உருட்டுகிறார்கள், செவப்பாக்கிக் கொள்கிறார்கள். कर्म इंद्रियों से भी कर्म, ऐसे कर्म किए जिससे दूसरे को दुख हो जाए। கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள், எதன் மூலமாக மற்றவர்களுக்கு துக்கம் ஆகுகிறது. वो भी सामना करना है। அது கூட எதிர்கொள்வதுதான் ஆகுகிறது. बातों से ऐसी बातें बोल दी जिससे दूसरे को कचोट जाए, சொற்களால் இப்படிப்பட்ட சொற்களை சொல்லி விடுகிறார்கள், எதன் மூலமாக மற்றவர்களின் மனது உருட்டி கொண்டே இருக்கிறது, दुख लग जाए, துக்கம் ஆகுகிறார்கள். तो ये सामना करने वाली बातें हैं सब। ஆகவே இது அனைத்தும் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகுகிறது. जितना झुकते हैं, जब लोग झुकते हैं वो उतना झुकाने के लिए भी बनते हैं, ठीक है। लेकिन बाबा ये बोले कि सूर्यवंशी बच्चे किसी के सामने झुकेंगे नहीं। ये कहाँ बताया? அவர் சொல்கிறார், பாபா சொல்லிருக்கிறார், யார் சூரியவம்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் யார் முன்னாலும் குனிய மாட்டார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், இது எங்க சொல்லியிருக்கிறார்? झुकेंगे नहीं का मतलब ये थोड़ा ही है कि अपने परिवार के सामने झुक करके नहीं चलना है। குனிய மாட்டார்கள் என்றால் தன்னுடைய குடும்பத்திற்கு முன்னால் குனியாமல் செல்வார்கள், இப்படி ஒன்னும் இல்லை. अपने परिवार में सहन करना है தன்னுடைய குடும்பத்தில் சகித்துக் கொள்ள வேண்டும், या सामना करना है, இல்லையானால் எதிர்கொள்ள வேண்டுமா? ये भी तो देखना है। இதை கூட பார்க்க வேண்டும் இல்லையா? कहाँ सहन करना है और कहाँ सामना करना है। எங்கு சகித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் எங்கு எதிர்கொள்ள வேண்டும்? अपने धर्म की, अपने परिवार के लोगों की स्थापना करनी है தன்னுடைய தர்மத்தின் மற்றும் தன்னுடைய குடும்பத்தின் நபர்களை படைக்க வேண்டுமா, या उनका विनाश करना है। இல்லையானால் அவர்களை அழிக்க வேண்டுமா? स्थापना करनी है। तो जिनकी स्थापना का लक्ष्य है, படைக்க வேண்டும். ஆகவே யாருக்கு படைப்பினுடைய லட்சியம் இருக்கிறதோ, तो माँ को लक्ष्य रहता है कि अपने परिवार को वर्धन करना है। ஆகவே தாய்க்கு இந்த லட்சியம் இருக்கிறது, என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக்கணும் என்று, बढ़ाना है। அதிகரிக்கணும்.
पालना करनी है பாலனை செய்ய வேண்டும். तो माँ सहन करती है तब होता है। ஆகவே எப்பொழுது தாய் சகித்துக் கொள்கிறாளோ அப்பொழுதுதான் இது நடக்கிறது. ऐसे ही அதே போலவேதான் हम भी ब्रह्मा बन करके उनकी पालना करें, நாம் கூட பிரம்மாவாகிவிட்டு அவர்களுக்கு பாலனை செய்ய வேண்டும். ब्रह्मा बन करके सहन शक्ति धारण करें, பிரம்மாவாகிவிட்டு சகிப்பு தன்மையை தாரணை செய்ய வேண்டும். तब ये परिवार स्थापन होगा, அப்பொழுதுதான் இந்த குடும்பம் तब ब्राह्मण सो देवता बनेंगे। படைக்கப்படும். அப்பொழுதுதான் பிராமணர்களில் இருந்து தேவதைகள் ஆக முடியும். हाँ, जो और धर्म हैं और धर्म वाले हैं மற்ற எந்த தர்மங்கள் இருக்கிறதோ மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ उनको नहीं पनपने देना है। அவர்களை இருக்க விடக்கூடாது. उनके सिद्धांतों को अगर हम पनपने देंगे அவர்களின் சித்தாந்தங்களை ஒருவேளை நாம் அதிகரிக்க வைத்தால் तो ये दुनिया नरक ही बनी रहेगी। இந்த உலகம் நரகமாகவே தான் இருக்கும். उनका मुकाबला करना है। அவர்களை எதிர்க்க வேண்டும். मुकाबला करने का मतलब ये नहीं हिंसा करनी है। எதிர்க்கும் விஷயம் என்னவென்றால் ஹிம்சை செய்யணும், இந்த விஷயம் இல்லை. उनके बोले गए पॉइंट्स को हमें स्वीकार नहीं करना है। அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸை நாம் ஸ்வீகரிக்க கூடாது. कई बच्चे कहते हैं इतना पहले क्यों नहीं बताया। நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள் இவ்வளவு எல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லவில்லை. सहज मार्ग कहा, सहन मार्ग तो कहा नहीं। சகஜமான மார்க்கம் என்று சொல்லியிருந்தார், ஆனால் சகிக்கக்கூடிய மார்க்கம் என்று சொல்லவில்லை, வழி என்று சொல்லவில்லை. सहज मार्ग के बजाय सहन करने का मार्ग अनुभव करते हैं, சகஜமான வழி இல்லாமல் சகிக்க வேண்டிய வழியை அனுபவம் செய்கிறார்கள். लेकिन सहन करना ही आगे बढ़ना है। ஆனால் சகிப்பதுதான் முன்னேறுவதாகும். वास्तव में सहन करना नहीं होता, लेकिन अपनी कमजोरी के कारण உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் சகிக்க முடியவில்லை, ஆனால் தன்னுடைய குறையின் காரணத்தால் சகித்துக் கொள்கிறோம் என்று அனுபவம் ஆகுகிறது. सहन अनुभव होता है। जैसे आग का गुण है जलाना, எப்படி ஒரு நெருப்பினுடைய குணம் என்னவென்றால் எரிப்பதாகும். लेकिन उसके गुण का ज्ञान न होने कारण ஆனால் அதனுடைய குணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தால் उससे लाभ लेने के बजाय அதில் இருந்து லாபத்தை எடுக்காமல் नुकसान कर देते, நஷ்டம் செய்து விடுகிறோம். तो सुख के बजाय सहन करना पड़ता है। ஆகவே சுகத்துக்கு பதில் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. क्योंकि वस्तु के बजाय स्वयं को जला देते, ஏனென்றால் ஒரு பொருளை எரிக்காமல் தன்னை தானவே எரித்துக் கொள்கிறோம். गुण का ज्ञान न होने के कारण सुख के बजाय सहन करना पड़ता। குணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தால் சுகத்திற்கு பதிலாக சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. वैसे समस्याएं व परिस्थिति आने के कारण का ज्ञान न होने के कारण அது போலவே பிரச்சனைகள் சூழ்நிலைகளின் வரும் காரணத்தின் ஞானம் இல்லாத காரணத்தால் आगे बढ़ने के सुख के अनुभव के बजाय सहन करने का अनुभव करते हैं। முன்னேறுகிறோம் என்ற சுகத்தின் அனுபவம் செய்யாமல் சகிக்கிறோம் என்ற அனுபவத்தை செய்கிறார்கள். அவ்யக்தவாணி தேதி 29/11/1978 பக்கம் 1 கடைசியில். अव्यक्त वाणी 29 नवंबर 1978 पृष्ठ 1। अशांत करने वाली माया है, माया रावण है நிம்மதியின்மையை கொண்டு வரக்கூடியது மாயையா, மாயா ராவணரா, या बाप है? இல்லையானால் தந்தையா? மாயா ராவணர் ஆவாங்க என்று பதில் கொடுக்கறாங்க. सरेंडर होने वालों ने एग्रीमेंट किससे किया है? சரண்டர் ஆகக்கூடியவர்கள் யாரோட எக்ரிமெண்ட் செஞ்சிருக்காங்க? யாரோ தந்தையோடு செய்திருக்கிறார்கள் என்று பதில் கொடுக்கறாங்க. तो बाप को छोड़ करके क्यों चले जाते हैं? பிறகு பாபா கேட்கிறார், அப்படி இருக்கும் பொழுது தந்தையை விட்டுவிட்டு ஏன் சென்று விடுகிறார்கள்? जो अशांत करने वाले हैं उनसे बात करना बंद कर दे। யார் நிம்மதியின்மையை கொண்டு வருகிறார்களோ அவர்களோடு பேசுவதை நிறுத்திவிடுங்கள். उनसे बोलना चालना बंद कर दे। அவர்களோடு பேச்சுவார்த்தையை நிறுத்திவிடுங்கள். कोई जबरदस्ती है? ஏதாவது வலுக்கட்டாயம் இருக்கிறதா என்ன?
नहीं बात करते, नहीं चलेगा क्या? பேசாமல் இருந்தால் நடக்காதா என்ன? चलेगा या नहीं चलेगा? நடக்குமா நடக்காதா? चलेगा। நடக்கும்। विरोधाभास पैदा करना है तो अज्ञानियों के साथ करना है। விரோதத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அப்படி இருக்கும் பொழுது அஞ்ஞானிகளோடு விரோதம் செய்ய வேண்டுமா? यह बाप का जो परिवार है, परिवार के भांति है, उनके साथ विरोधाभास पैदा करना है। இல்லையானால் தந்தை இருக்கிறார், தந்தையோடு குடும்பத்தின் நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு விரோதம் கொண்டு வர வேண்டுமா? कहाँ सहन करना है और कहाँ सामना करना है। எங்கு சகித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் எங்கு எதிர்கொள்ள வேண்டும்? परिवार में क्या करना होता है? குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? सहन करना होता है। சகித்துக் கொள்ள வேண்டும்। लेकिन विदेशी है, विधर्मी है, ஆனால் வெளிநாட்டை சேர்ந்த நபர்களாக இருக்கிறார்கள், विधर्मियाग இருக்கிறார்கள்। तो परिवार के साथ सामना करेंगे या सहन करेंगे? ஆகவே குடும்பத்தின் நபர்களோடு சகித்துக் கொள்வார்களா இல்லையானால் எதிர்கொள்வார்களா? तो सामना करने लग पड़ते हैं। எதிர்கொள்ள தொடங்குகிறார்கள்। ट्रैक्टर बन गए, अलग हो गए, ஏமாற்றத்தை கொடுக்கிறார்கள், தனியாகி விட்டார்கள்। जो चाहेंगे सो बोलेंगे, எது வேண்டுமோ அது சொல்வார்கள்। जल में रह करके तो मगरमच्छ से विरोध होता नहीं है। ஆற்றின் நதியில் இருந்து கொண்டு முதலையோடு விரோதம் செய்ய முடியுமா என்ன? तो बाहर हो गए। அதனால்தான் அவர்கள் வெளியேறி விட்டார்கள்। कभी भी किसी भी बात में, किसी स्थान में, எப்பொழுது வேண்டாலும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு இடத்திலும் किसी सेवा से, எந்த ஒரு சேவையிலும் किसी साथी से किनारा करके अपनी अवस्था को अच्छा बना के दिखाऊं, यह संकल्प नहीं करना। எந்த ஒரு துணையாளிகளோடு ஒதுக்கி கொண்டு நாம் நம்மளுடைய நிலையை நல்லா ஆக்கி காமிப்போம் என்ற சங்கல்பம் இருக்கக்கூடாது। कहते हैं ना, हम इसके साथ नहीं चल सकते। சொல்கிறார்கள் இல்லையா, நாம் எங்களால் இவர்களோடு நடக்க முடியாது, उसके साथ चलेंगे, அவர்களோடு நடப்போம்। इस स्थान पर उन्नति नहीं होगी, இந்த இடத்தில் இருந்தால் எங்கள் ஆத்மாவின் உயர்வு ஆக மாட்டேங்குது, दूसरे स्थान पर होगी। இன்னொரு இடத்தில் இருந்தால் ஆகும்। इस सेवा में विघ्न है, இந்த சேவையில் தடை இருக்கிறது, दूसरी सेवा में अच्छा होगा। இன்னொரு சேவையில் நல்லா இருக்கும்। यह सब किनारा करने की बातें हैं। இது எல்லாமே ஒதுக்க வேண்டிய விஷயங்களாகும்। अगर एक बार यह आदत अपने में डाली, ஒருவேளை இந்த பழக்கம் ஒரு தடவையாவது நமக்குள் வந்துவிட்டது என்றால், तो यह आदत आपको कहाँ भी टिकने नहीं देगी। ஆகவே இந்த பழக்கம் உங்களை எங்கேயுமே இருக்க விடாது, बुद्धि को भी एकाग्र रहने नहीं देगी, புத்தியை கூட ஒரு நிலையாக இருக்க விடாது। क्योंकि बुद्धि को बदलने की आदत पड़ गई। ஏனென்றால் புத்திக்கு மாற்ற வேண்டிய பழக்கம் வந்துவிட்டது। यह भी कमजोरी गिनी जाएगी, இதுவும் கூட குறை என்று எண்ணப்படும், उन्नति नहीं गिनी जाएगी। உயர்வு என்று எண்ணப்படாது। सदैव अपने में शुभ उम्मीदें रखो, எப்பொழுதுமே நமக்குள் நீங்கள் சுபமான ஆசையை வையுங்கள், नाउम्मीद नहीं बनो। जैसे நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆகாதீர்கள்। बाप ने हर बच्चे में शुभ उम्मीदें रखी, எப்படி தந்தை ஒவ்வொரு குழந்தையிலும் சுபமான நம்பிக்கை வைத்திருக்கிறார், कैसे भी हैं, எப்படி இருந்தாலும் சரி बाप लास्ट नंबर से भी कभी दिल शिकस्त नहीं बने। தந்தை கடைசி நம்பரோடு கூட ஒரு தடவை கூட மன வருத்தத்தில் வரவில்லை, सदा ही उम्मीद रखी। तो आप भी न अपने से, எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார், அதே போலவே நீங்களும் கூட தன்னோடு न दूसरे से, இல்லையானால் மற்றவர்களோடு, न सेवा से नाउम्मीद, இல்லையானால் சேவையோடு நம்பிக்கை இல்லாமல் दिल शिकस्त नहीं बनो, மன வருத்தத்தில் வராதீர்கள், दिलशाह बनो। தில்ஷா ஆகுங்கள்। शाह माना फ्राक दिल, ஷாஹ் என்றாலே பெரிய மனம் கொண்டவர்கள், सदा बड़ी दिल,
कोई भी कमजोर संस्कार नहीं धारण कर लो। எந்த ஒரு பலவீனமான சம்ஸ்காரங்களை தாரணை செய்யாதீர்கள். माया भिन्न भिन्न रूप से कमजोर बनाने का प्रयास करती है, लेकिन आप மாயை விதவிதமான ரூபத்தில் பலவீனமாக்குவதற்காக முயற்சி செய்கிறது. माया के भी नॉलेजफुल होना ஆனால் நீங்கள் மாயையின் நாலேஜை கொண்டு அறிந்தவர்கள் ஆவீர்கள் இல்லையா? की अधूरी नॉलेज है। இல்லையானால் அரைகுறையான ஞானம் இருக்கிறதா? यह भी याद रखो कि माया नए नए रूप में आती है, இதையும் கூட நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாயை புது புது ரூபத்தில் வருகிறது, पुराने रूप में नहीं, பழைய ரூபத்தில் இல்லை. क्योंकि वह भी जानती है ஏனென்றால் அது கூட இதை அறியும். कि यह पहचान लेंगे। இவர்கள் எங்களை தெரிந்து கொள்வார்கள் என்று. बात वही होती लेकिन रूप नया धारण कर लेती है। விஷயம் அதுவாக தான் இருக்கிறது, ஆனால் புதிய ரூபத்தை தாரணை செய்து கொள்கிறது. अव्यक्त वाणी 7 मार्च 1990 पृष्ठ 175 मध्यांत 176 आदि। आपकी मुरली में आया कि कीले की एक ईंट खिसक जाती है तो माया को चांस मिल जाता है कि இன்றைய முரளியில் வந்தது என்னவென்றால், கோட்டையின் ஒரே ஒரு செங்கல் கூட நகர்ந்து விட்டது என்றால் பிறகு மாயைக்கு சான்ஸ் கிடைக்கிறது. दूसरे ईंटों को गिराने के लिए மற்ற செங்கலையும் அசைவதற்காக மாயைக்கு சான்ஸ் கிடைக்கிறது. माया को चांस मिल जाता है दूसरे ईंटों को आसानी से तोड़ने के लिए। हाँ, एक ईंट खिसकी तो दूसरे ईंट या पत्थर को जल्दी हिला करके उसको भी तोड़ा, दो टूटी। ஒரே ஒரு செங்கல் கூட நகர்ந்து விட்டது என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது செங்கலையும் ஆட்டி அதையும் சகஜமாக உடைக்கலாம். तो तीसरे चौथे को और जल्दी निकाला जा सकता है। ரெண்டு உடைஞ்சிடுச்சு அப்படின்னா மூன்றாவது மற்றும் நான்காவது செங்கலை இன்னும் சகஜமாக உடைக்கலாம். किले को मजबूत बनाने के लिए क्या करना चाहिए? ஆகவே அவர் கேட்கிறார், கோட்டையை உறுதியாக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும்? क्या करना चाहिए? பாபா கேட்கிறார், என்ன செய்ய வேண்டுமா? वहाँ ईंट पत्थर का किला बनाते हैं அங்கு செங்கல் மற்றும் கல்லால் கோட்டையை உருவாக்குகிறார்கள். तो मजबूत किला बनाने के लिए क्या करते हैं? அப்பொழுது உறுதியான கோட்டையை உருவாக்குவதற்காக என்ன செய்கிறார்கள்? स्नेह का जो गारा है ना, स्नेह का जो सीमेंट है ना, वो मजबूत लगाते हैं। அன்பினுடைய சிமெண்ட் எதுவாக இருக்கிறதோ அதை உறுதியாக பூசுகிறார்கள். पहले किला बनाते थे तो सीमेंट नहीं होता था, முதலில் எப்பொழுது கோட்டையை உருவாக்கினார்களோ அப்பொழுது சிமெண்ட் இல்லை, चूना होता था, उड़द की दाल होती थी। சுண்ணாம்பு இருந்தது மற்றும் உளுந்தம் பருப்பு இருந்துச்சு. उड़द की दाल को अच्छी तरह पीस के उसमें गुड़ मिलाते थे। உளுந்தம் பருப்பை நல்ல விதமாக அரைத்து கொண்டு அதுல வெல்லத்தை கலந்தார்கள். इस सीमेंट में भी कभी देखना, இந்த சிமெண்ட்ல கூட எப்பொழுதாவது பாருங்கள், गुड़ मिलाएंगे तो दुगुना तिगुना चौगुना मजबूत हो जाएगा। அதுல ஒருவேளை நீங்கள் வெல்லத்தை கலந்தீர்கள் என்றால் அது 2 மடங்கு 4 மடங்கு உறுதியாகிவிடும். ये मिठास की बात है। இது இனிமையினுடைய விஷயமாகும். ब्राह्मण परिवार में जितना मिठास रखेंगे, பிராமண குடும்பத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இனிமையின் தன்மை இருக்குமோ, कड़ुआहट पैदा नहीं होने देंगे, கசப்பை உருவாக்க விட மாட்டோமோ, तो स्नेह का गारा बहुत मजबूत होता रहेगा। அப்பொழுது அன்பின் சிமெண்ட் ரொம்பவே உறுதியாகி கொண்டே இருக்கும். ब्राह्मण परिवार में स्नेह देना है பிராமண குடும்பத்தில் அன்பை தான் தரணும். और बाहर की दुनिया वालों से मुकाबला करना है वाइब्रेशन से। மற்றும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு உள்ளுணர்வுகள் மூலமாக எதிர்கொள்ள வேண்டும். कहाँ सामना करना है, कहाँ सहन करना है, எங்கு எதிர்கொள்ள வேண்டும், எங்கு சகித்து கொள்ள வேண்டும், इस बात का भी ज्ञान होना चाहिए। இந்த விஷயத்திற்கான ஞானமும் இருக்க வேண்டும்.
कहाँ सहन करना है? எங்கு சகித்துக் கொள்ள வேண்டும்? माँ कहाँ सहन करती है? அம்மா எங்கு சகித்துக் கொள்கிறார்கள்? परिवार के भांतियों के प्रति माँ सहन करती है, தாய் குடும்பத்தின் நபர்களோடு சகித்துக் கொள்கிறாள். तो परिवार का किला मजबूत होता है। அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தின் கோட்டை உறுதியாக இருக்கிறது. इसलिए कहावत है அதனால்தான் ஒரு பழமொழியும் இருக்கிறது. कि घर की धरित्री अगर अच्छी हो குடும்பத்தின் பெண் ஒருவேளை நல்லாக இருந்தார்கள் அப்படின்னா तो घर स्वर्ग बन जाता है। அப்பொழுது வீடு ஸ்வர்க்கமாகி விடுகிறது. घर की धरित्री குடும்பத்தின் பெண் अगर एक पति से प्रेम करने वाली, स्नेह करने वाली नहीं है ஒரே ஒரு தந்தையோடு அன்பு செய்யக்கூடியவங்க, நேசிக்கக்கூடியவங்களாக இல்லை என்றால், औरों से स्नेह करने लग पड़ती है, மற்றவர்களோடு அன்பு செய்ய தொடங்குகிறார்கள் என்றால், झूठा झूठा स्नेह दिखाती है, பொய்யான அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா तो घर नरक बन जाता है। அப்பொழுது அந்த வீடு நரகமாகி விடுகிறது. तो ये ब्राह्मणों का किला न टूटे, ஆகவே இந்த பிராமணர்களின் கோட்டை உடையக்கூடாது. भले माया का फाइनल पेपर होता रहे, பலே மாயையினுடைய ஃபைனல் பேப்பர் நடந்து கொண்டே இருக்கலாம். तो इसके लिए क्या करना है? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? अरे जिसने पूछा उसे बताने दो। யாரோ பதில் கொடுக்கறாங்க, அதுக்கு பாபா சொல்றாரு, யார் இந்த கேள்வியை கேட்டாங்களோ அவங்களே பதில் கொடுக்கட்டும். क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? हैं? स्नेह देना है। किसको देना है? அன்பை கொடுக்கணும் என்று சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, யாருக்கு தரணும்? रावण को? ராவணனுக்கு தரணுமா என்ன? हैं? ब्राह्मण परिवार। हाँ। பிராமண குடும்பத்துக்குன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆமா. बातें तो सभी बोले ही हुए हैं, समय पर याद आना ही तीव्र पुरुषार्थ है। எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிறார் தான், ஆனால் நேரத்தின் அடிப்படையில் அது ஞாபகத்தில் வருவதுதான் தீவிரமான புருஷார்த்தம் செய்வதாகும். अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 1 मत। அவ்யக்த் வாணி தேதி 21 ஜனவரி 1969 பக்கம் 1 நடுவில். ध्या। ஓம் சாந்தி.